பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் 2, நடிகர் விக்ரமோட அடுத்த 4 படங்கள், அரசன் பட அப்டேட், இது எல்லாத்தையுமே இன்னைக்கு தினமணி சினிமா அப்டேட்ஸ்ல பார்த்தரலாம் வாங்க. நடிகர் சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படம் 7 பிலிம்பேர் விருதுகளை வென்று அசத்தியிருக்கு. நடிகர் கமலஹாசன் தயாரிப்புல நடிகர்கள் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்புல உருவான அமரன் திரைப்படம் 2024ஆம் ஆண்டு வெளியாகி 300 கோடி ரூபாய்க்கு மேல வசூலிச்சு வெற்றி படமா மாறியிருந்தது. இந்த நிலையில அமரன் திரைப்படத்துக்கு பிலிம்பேர் விருது விழால சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த இயக்குனர், சிறந்த இசையமைப்பாளர் உட்பட 7 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. சிவகார்த்திகேயன் தயாரிப்புல உருவாகி இருக்கிற தாய் கிழவி திரைப்படத்தோட 2வது பாடலை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல நடிகை ராதிகா சரத்குமார் முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சுள்ள திரைப்படம் தாய் கிழவி. சிவகார்த்திகேயன் தயாரித்துள்ள இந்த படத்துல வட்டிக்கு விடும் பவுன் தாய் கதாபாத்திரத்துல ராதிகா நடிச்சிருந்த டீசர் வெளியாகி பலரிடமும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த படத்தோட முதல் பாடலான தாய் கிழவி வாரா பாடலும் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில 2வது பாடலும் இப்ப வெளியாகி இருக்கு. நிவாஸ் கே பிரசன்னா இசையில உருவாகி வர்ற இந்த திரைப்படம் பிப்ரவரி 27 வெளியாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படத்தோட 2வது பாகம் குறித்த அறிவிப்பை இயக்குனரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் வெளியிட்டிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் மற்றும் அஸ்வத் மாரிமுத்து இணைந்து எழுதி அவர்களோட கூட்டணியில 37 கோடி ரூபாயில உருவான இந்த திரைப்படம் வெளியான 10 நாட்கள்லயே 100 கோடி ரூபாய் வசூலிச்சு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சது. இதை தொடர்ந்து சமீபத்துல பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய எக்ஸ் தள பதிவுல நண்பனாக இருந்து இயக்குனராக மாறுவதற்கு எனக்கு சிறிது நேரம் பிடிச்சு, ஆனா இப்போது 2லுமே சிறந்ததை நான் பெற்றுள்ளேன் விரைவில் அப்படின்னு குறிப்பிட்டதோட 2 டிராகன்கள் இருக்கிற படத்தையும் பகிர்ந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம பிரதீப் ரங்கநாதனோட சந்திப்பு குறித்து பதிவிட்ட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து 2வது முறை வருவோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இதனால டிராகன் 2ஆம் பாகம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இசைஞானி இளையராஜா லண்டன்ல அரங்கேற்றிய சிம்பொனி இசைய சென்னையில நிகழ்த்துவதா அறிவிச்சிருக்காரு. இசையமைப்பாளர் இளையராஜா வேலியன்ட் என பெயரிட்ட தன்னோட சிம்பொனி இசைய லண்டன்ல கடந்த மார்ச் மாசம் அரங்கேற்றம் செஞ்சிருந்தாரு. சிம்பொனியை எழுதி அதனை சர்வதேச அளவுல அரங்கேற்றிய ஆசிய கண்டத்தோட முதல் இசையமைப்பாளர் என்ற பெருமையையும் இளையராஜா பெற்றாரு. இந்த நிலையில பொது ரசிகர்கள் கேட்பதற்காக தன்னோட சிம்பொனி இசைய இளையராஜா சென்னையில் வரும் மே 30ஆம் தேதி அரங்கேற்றம் செய்ய இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு. நடிகர் விக்ரம் அடுத்தடுத்து 4 திரைப்படங்கள்ல நடிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. தங்கலான், வீரதீர சூரன் திரைப்படங்களை தொடர்ந்து இயக்குனர் மடோன் அஸ்வினோட இயக்கத்துல நடிகர் விக்ரம் நடிப்பார்னு அறிவிப்புகள் வெளியாகி இருந்தது. ஆனா அந்த படம் சில காரணங்களால தாமதமாகி வர்ற நிலையில இயக்குனர் போடி கே ராஜ்குமார் இயக்கத்துல விக்ரம் நடிக்க இருக்காரு. இந்த படம் மதுரையை பின்னணியாக வைத்து உருவாகி வர நிலையில இதுக்கான முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இந்த நிலையில தான் நடிகர் விக்ரம் அடுத்தடுத்து 4 படங்கள்ல நடிக்க இருக்கிறதாவும் வித்தியாசமான கதைக்களமா அவை இருக்கிறதாகவும் பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த ஓராண்டா நல்ல கதைகளை கேட்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. நடிகர் சிம்பு வெற்றிமாறன் கூட்டணியில உருவாகி வர்ற அரசன் திரைப்படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு மதுரையில நிறைவு செய்யப்பட்டிருந்த நிலையில இப்போ 2ஆம் கட்ட படப்பிடிப்பு சென்னையில துவங்கி இருக்கு. அரசன் திரைப்படம் கேங்ஸ்டர் கதையாக உருவாகி வர நிலையில இதுல நாயகனா நடிகர் சிலம்பரசன் 3 தோற்றங்கள்ல நடிக்கிறாரு. இளம் வயதிலிருந்து அவரு ரவுடியாக மாறும் வரையிலான பரிணாமம் இருக்கிறதால சிலம்பரசன் கதாபாத்திரத்துக்கு கூடுதல் காட்சிகள் எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுக்காக வடசென்னை செட்கள் அமைக்கப்பட்டு காட்சிகள் எடுக்கப்பட்டு வர்றதாகவும் நடிகர்கள் சிலம்பரசன், விஜய் சேதுபதி, ஆண்ட்ரியா, கிஷோர் உள்ளிட்டோர் இங்க நடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இயக்குனர் வெற்றிமாறன், தயாரிப்பாளர் தானு கூட்டணியில உருவாகி வர்ற இந்த திரைப்படம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள திரைக்கு வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது.